ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் அடுத்த ஈரடி. பிராஜிஷ்ணுர் போஜனம் போக்தா சகிஷ்ணுர் ஜகதாதிஜக அனகோ விஜயோ ஜேதா விஸ்வயோனி புனர்வசுகு. இந்த ஈரடியிலிருந்து முதல் அடியை பிராஜிஷ்ணுர் போஜனம் போக்தா சகிஷ்ணுர் ஜகதாதிஜக என்கின்ற அடியை இந்த வீடியோவிலே பார்க்கலாம். பிராஜிஷ்ணுகு என்றால் ஒளிமயமாக இருப்பது. இறைவனை ஒளியோடு சம்பந்தப்படுத்தி பேரொளியாக, இறைவனை ஒரு பெரும் பேரொளியாக வர்ணிப்பது பல மதங்களிலே இருக்கின்றது. காட் இஸ் லைட் என்று கிறிஸ்தவ சம்பிரதாய நூல்கள் கூறும். அப்படி ஒளிமயமாக இருக்கின்ற ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். ஓம் பிராஜிஷ்ணவே நமக. அடுத்த திருநாமம் போஜனம். போஜனம் என்பது வழக்கத்திலே உணவு என்று பொருள்படுகின்றது. ஆனால் அதனுடைய பொருளிலே அனுபவிக்கப்படுகின்ற பொருள் என்று அர்த்தம். எல்லா உலகங்களுக்குமே இந்த பேருலகம் ஒரு அனுபவிக்கப்படுகின்ற பொருளாக ஆகின்றது. அதாவது இந்த உலகத்திலே இருக்கின்ற இன்ப துன்பங்களை எல்லாம் துய்த்து அடைந்து நாம் எல்லோருமே சிறிது சிறிதாக பக்குவம் பெறுகின்றோம். அதனாலே பிரகிருதிக்கு உட்பட்டு நாம் அனுபவிக்கின்ற எதுவுமே நிலையானது இல்லை, உண்மை பொருள் அதிலே இல்லை, அது நிலைத்து இருப்பது இல்லை என்பதை புரிந்து கொள்கின்றோம். இது மாயை என்பதை தெரிந்து கொள்கின்றோம். ஆக அனுபவிக்கப்படுவது எல்லாமே மாயை என்று ஆகின்றது. இப்படிப்பட்ட தன்மையை கொண்ட பிரகிருதியாகிய மாயையை உருவாக்கியவரே அவர்தான், பகவான்தான். அவர்தான் தானே பரம்பொருளாகவும் தானே மாயையாகவும் இருக்கின்றார். மாயையாக இருப்பதும் அவரே, மாயையை தாண்டி நிற்பதும் அவரே. ஆனால் இப்படி மாயையை ஏன் படைக்க வேண்டும் என்கின்ற கேள்வி எழுந்தால் அதற்கு பதில் என்னவென்றால், நம்முடைய அனுபவத்துக்காக. இவை எல்லாமே மாயை, பிரகிருதியே மாயை என்று நம்முடைய இப்போதைய மனநிலையிலே எடுத்த எடுப்பிலேயே புரிந்து கொண்டு விட முடியாது. பலவிதமான அனுபவங்கள் தேவைப்படுகின்றன. அந்த அனுபவங்கள் மூலமாகத்தான் மனமும் புத்தியும் பக்குவம் பெறுகின்றன. ஆத்ம ஆராய்ச்சிக்கும் பரம்பொருள் ஆராய்ச்சிக்கும் அல்லது பக்திக்கும் ஞானத்துக்கும் தகுதி பெறுகின்றன. இப்படி அனுபவிக்கப்படுகின்ற பொருள்களாக அனுபவிக்கப்படுகின்ற இந்த மாயையாக இருப்பவர் பகவானே ஆவார். அதனால் அவர் போஜனம் என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். அப்படிப்பட்ட ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். ஓம் போஜனாய நமக. போக்தா என்றால் அனுபவிப்பவர் என்று பொருள். போஜனம் ஆகிய இந்த எல்லா உலகங்களையும் எல்லா பொருள்களையும் படைத்த பின்னாலே போக்தாவாக, அதை உணர்பவராக, அதை அனுபவிப்பவராகவும் அவரே இருக்கின்றார். எல்லா உயிரினங்களுக்கு உள்ளேயும் உட்பொருளாக இருப்பது அவரே. அவை எல்லாவற்றின் மூலமும் அவரே அனுபவிக்கின்றார். ஆனால் நமக்கு இருக்கின்ற நான் என்கின்ற உணர்வினாலே, அந்த அகங்காரத்தினாலே நாம் அனுபவிப்பதைப் போல தோன்றுகின்றது. பகவானிடம் நம்பிக்கை கொண்ட பக்தர்கள் கூட முழு ஞானம் பெறாத வரையிலே அப்படி அனுபவிப்பவர்கள் நாம் தான். ஆனால் அதற்கு பகவான் பேருதவி செய்கின்றார். நமக்குள்ளே உள்பொருளாக இருந்து கொண்டு அருள்கின்றார் என்றுதான் நினைக்கின்றோமே தவிர, அனுபவிப்பவரும் அவரே, இடையிலே நாம் ஒன்றுமே இல்லை என்று நினைப்பதில்லை. இதற்கு காரணம் ஏற்கனவே கூறியதை போல நம்முடைய மாயை. நமக்குள்ளே இருக்கின்ற நான் என்கின்ற உணர்வு. நான் கர்த்தா, நான் செயல்களை செய்பவன், நான் எண்ணங்களை எண்ணுபவன், நான் பொருட்களை அனுபவிப்பவன் என்கின்ற எண்ணம். இறுதி நிலையிலே உள்ளே சென்று பார்த்தோமானால் இறுதி நிலையிலே பகவானே அனுபவிப்பவரும் ஆவார். அனுபவிக்கப்படும் பொருட்கள் எல்லாமே அவரே, மேலும் அனுபவிப்பவரும் அவரே. ஓம் போக்திரே நமக. அடுத்த திருநாமம் சகிஷ்ணுகு. அவர் பகவான் மற்ற எல்லோரையுமே வென்று அவர்கள் மீது வெற்றி கொண்டு தன்னுடைய மிகப்பெரிய வலிமையினாலே எல்லோரையும் ஜெயித்து அடக்கி வைக்கின்றார். தேவைப்பட்டால் வென்ற பிறகு கொன்றும் விடுகின்றார். ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு போன்ற அசுரர்களை எல்லாம் அவர் வென்று கொன்று விடுகின்றார். சில சமயங்களிலே அவர் தன்னுடைய பக்தர்களையே கூட வென்று அடக்குகின்றார் என்று சொல்லலாம். வென்று கொல்வதில்லை, ஆனால் வென்று அடக்குகின்றார். தன்னுடைய பக்தர்களே தீய செயல்களிலே இறங்காத வண்ணம் தகுந்த சந்தர்ப்பங்கள் மூலம் அவர்களை காப்பாற்றி அருள்கின்றார். சில சமயங்களிலே நமக்குள்ளேயே நம்முடைய மனசாட்சியாக இருந்து கொண்டு, அல்லது வேறு சில சந்தர்ப்பங்களிலே நமக்கு வெளியிலே சந்தர்ப்பங்களாக இருந்து கொண்டு, சூழ்நிலைகளாக இருந்து கொண்டு அவர் நம்மை தீய செயல்களை செய்யாத வண்ணம் காப்பாற்றி அருள்கின்றார்.
எனவே வெற்றி கொண்டு அடக்குகின்றார் என்பது தீயவர்களை அழிப்பதை மட்டுமல்ல, பக்தர்களையும் வென்று அடக்குகின்றார் என்று கூட பொருள்படும். வேறு சில சமயங்களிலே பக்தர்களை தவறு செய்ய முதலிலே அனுமதித்து விட்டு அதன் பிறகு தடுத்து ஆட்கொள்கின்றார். இதற்கு திருமங்கையாழ்வார் ஒரு நல்ல உதாரணம் ஆவார். அப்படி எல்லோரையும் வெற்றி கொண்டு ஆள்கின்ற ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். ஓம் சகிஷ்ணவே நமக. ஜகதாதிஜக, ஜகத் ஆதி ஜக. சிருஷ்டி, படைப்பு அல்லது கிரியேஷன் இல்லாத காலத்திலே எந்த விதமான படைப்பும் இல்லை, எந்த பொருளும் இல்லை. பரம்பொருள் தனியாக ஒன்றாக நிற்கின்றது. அப்படி பரம்பொருளாக இருக்கின்ற ஸ்ரீ மகாவிஷ்ணுவே படைப்பு காலத்திற்கு முன்னாலே, படைப்பு காலம் தொடங்குவதற்கு முன்னாலே முதலில் தன்னைத்தானே சிருஷ்டித்து கொள்கின்றார். அதன் பிறகு பிரம்மா, எல்லா உலகங்களும், மனிதர்கள், தேவர்கள் இத்தியாதி இத்தியாதி. எனவே அவர் ஜகத் ஆதி ஜக, இந்த உலகங்களின் தொடக்கத்திலே தன்னைத்தானே பிறப்பித்துக் கொள்பவர், பிறந்தவர் என்று ஆகின்றது. அதனால் அவர் ஜகத் ஆதி ஜக, ஜகதாதி ஜக. ஓம் ஜகதாதிஜாய நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.